T20 உலக கோப்பையில் கனடாவை சேர்ந்த 19 வயசே ஆன யுவராஜ் சாம்ரா நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக சதம் அடிச்சு உலக சாதனை படைச்சிருக்காரு. இந்த உலக கோப்பையோட 31வது ஆட்டத்தில் கனடாவும் நியூசிலாந்தும் சேப்பாக்கத்தில் விளையாடினாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச கனடா 20 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 173 ரன் எடுத்தாங்க. யுவராஜ் சாம்ரா 36 பந்துகளில் அரை சதம் அடிச்சாரு. அடுத்த 22 பந்துகளில் அதாவது 58 பந்துகளில் சதம் அடிச்சு சாதனையை படைச்சிருக்காரு யுவராஜ் சாம்ரா. தொடக்க பேட்டராக களமிறங்கி 20வது ஓவரில் கடைசி விக்கெட்டாக ஆட்டமிழந்த அவரு 65 பந்துகள்ல 6 சிக்ஸர்கள் 11 பவுண்டரிகளை விளாசி மொத்தம் 110 ரன் எடுத்தாரு. இதன் மூலமா T20 உலக கோப்பையில அசோசியேட் நாடுகள்ல இருந்து சதம் அடிச்ச முதல் வீரர் அப்படின்ற சாதனையை யுவராஜ் சாம்ரா படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம T20 உலக கோப்பையில சதம் அடிச்ச இளம் வீரர்ன்ற சாதனையும் 19 வயசு 141 நாள்களிலே ஆன யுவராஜ் சாம்ரா படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2014ல பாகிஸ்தானை சேர்ந்த அஹமத் ஷெஹாத் 22 வயசு 127 நாள்கள்ல சதம் அடிச்சதே சாதனையா இருந்துச்சு. T20 உலக கோப்பையில நியூசிலாந்து மாதிரியான பெரிய அணிக்கு எதிராக சதம் அடிச்சிருக்காருன்னா நிச்சயமா இவர் பெரிய ஆளு தான். இந்த ஆட்டத்திலேயே இவருக்கு அடுத்தபடியா அதிகபட்சமான ரன்னை எடுத்தது அந்த அணியோட கேப்டன் தில்பிரீத் பாஜ்வா தான். அவர் 39 பந்துகள்ல 36 ரன் எடுத்தாரு. யுவராஜ் சாம்ராவோட பேட்டிங் எந்த அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ்னு இதுல இருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். கனடா அடிச்ச மொத்த ஸ்கோர்ல இவர் மட்டுமே கிட்டத்தட்ட 65.6% ரன்களை அடிச்சிருக்காரு. சரி, யார் இந்த யுவராஜ் சாம்ரா அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். பஞ்சாபை பூர்வீகமாக கொண்ட இவர் கனடால தான் பிறந்தாரு. இவருடைய அப்பா பால்ஜித் சாம்ரா தன்னோட பையனுக்கு யுவராஜ் சிங் பெயரை சூட்டி இருக்கிறாரு. யுவராஜ் சிங் மாதிரியே உயரமான இடக்கை பேட்டர் தான் யுவராஜ் சாம்ரா. அக்டோபர் 2023 வரை ஏஜ் குரூப் கிரிக்கெட் தான் இவர் விளையாடிட்டு இருந்தாரு. பிப்ரவரி 2024ல கனடா அணியோட சேர்ந்து விளையாட இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கிற எல்லா T20 லீக்லயும் விளையாடணும்னு இவருக்கு ஆசை. அதுக்கான விதையை இன்னைக்கு ரொம்ப ஆழமா தூவி விட்டுருக்காரு யுவராஜ் சாம்ரா. T20 உலக கோப்பைக்கு கனடா தகுதி பெற்ற உடனே நாம சதம் அடிக்கணும்ன்ற தருணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணதா பேட்டி கொடுத்திருக்காரு. இது மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல சதம் அடிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் தான் கனவு கண்டுட்டு வந்திருக்கிறாரு. சேப்பாக்கத்துல நடந்தது அவருடைய கனவு நனவான தருணம் தான். தன்னோட பேர்லயே யுவராஜை வச்சுக்கிட்டு யுவராஜை பார்த்து வளர்ந்தவர் இந்த மாதிரியான சாதனையெல்லாம் படைக்கலனா தான் நமக்கு ஆச்சரியம். இன்னும் பல அதிசயங்களை இவர் நிகழ்த்த இருக்கிறாருன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது.